நீங்க 4 பேனை வச்சு வச்சிருக்கீங்களோ? டாஸ்க்கு வரணும், அதை எடுத்துன்னு போயிட்டு இதுல வைக்க சொல்லுவாங்க, ஷோரூம்ல வைக்க சொல்லுவாங்க. அப்படியே வச்சுட்டு அந்த பேட் அப்படி வச்சுட்டு அதுல இருந்து கையில எடுத்து அப்படி எப்படி திருடுங்க? இல்லைங்க, எப்படின்னா திருட்டுல மாட்டிக்கலாம். அங்கெல்லாம் ஒரு குண்டூசி எடுத்தாலே வந்து அப்படியே இந்த கேமரா பார்த்துட்டே இருக்கும், அப்படியே கம்முன்னு வச்சு வந்துடுறோம். அந்த கேமரா தெரியாம எடுத்து வச்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆல்ரெடி. அதை பார்த்துட்டு அதை பார்க்காத மாதிரி நம்ம என்னதான் பண்றோம் அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா உள்ள வந்து நம்ம இப்போ ஒரு பாட்டை நம்ம யோசிக்கிறோம் சாக்கி, அப்படியே மனப்பாடமா யோசிக்க முடியாது. ஏன்னா நான் வீட்டுல இருந்தேன்னா அது வந்து எனக்கு எந்த சண்டையும் இல்லை, அங்க வந்து சண்டையும் போடணும், அங்க கேமும் ஆடணும். அப்போ வந்து இந்த லிரிக்ஸ் மறந்துடும். வீட்டுல இருந்தா பேனர் இல்லாத நம்ம மனசுல வச்சுக்கலாம், அங்க கண்டிப்பா ஒரு பேனர் இருந்தா ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி நம்ம எழுதணும். இல்ல அதை போன மாதிரியே பார்த்தேன். ஜெஸ்ரீலாம் வந்துட்டு பேடு பேப்பர் பென் எல்லாம் வாங்கி அவனுக்கு மட்டும் கொடுத்து விடுவாங்க, அவன் எழுதிப்பான். அப்படியா? அப்ப எனக்கு ஏன் கொடுக்கல? கேளுங்க, ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க, என்கிட்ட இல்ல அவங்க கேளுங்க. அது ஏன்னா நீ ரொம்ப டேலண்டடு, உனக்கு அந்த பேனா பேப்பரே தேவையில்லப்பா, அவர் அப்படியே சரளமா அடிப்பா.